ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி 8வது நாள் கிளாஸில் இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தையலுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டுங்க கிளாத்து, செகண்ட் பட்டன், தேர்டு சிசர், ஃபோர்த்து பென்சில் இல்லாட்டி பேனா, ஃபிஃப்த்துங்க ஊசி, சிக்ஸ்த்து நூல். இதாங்க இந்த தையலுக்கு தேவையான பொருட்கள். இந்த தையலுக்குங்க நம்ம கிளாத்தை வந்து சிங்கிளாக போடக்கூடாதுங்க. இது மாதிரி ரெண்டாக மடித்து தாங்க நம்ம போடணும். இப்போ கிளாத்தை ரெண்டாக மடித்து போட்டுக்கலாங்க. கிளாத் மேலேங்க இந்த மாதிரி பட்டனை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸ் பட்டன் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட எந்த சைஸ் பட்டன் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிட்டுங்க அந்த பட்டன் சைஸுக்கு நம்ம ஒரு ரவுண்டு போட்டுக்கலாங்க. பட்டனுக்கு நம்ம அளவு எடுத்துட்டோங்க. அதே மாதிரி பட்டன் ஹோலுக்கு வந்து அந்த பட்டனை வச்சு தாங்க நம்ம அளவு எடுக்கணும். பட்டன் வச்சு நம்ம ரவுண்டு போட்டிருக்கோம். அதே பக்கத்தில் அதே பட்டனை வச்சுங்க. பட்டனுக்கு மேலே வந்து ஒரு வளைவாகவும் கீழே வந்து ஒரு வளைவும் போட்டுட்டு பட்டனை எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் வந்து ரவுண்டும் போட்டுட்டேன். பக்கத்தில் வந்து அந்த ஹோல் போடுறதுக்கு அந்த வளைவுமே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த தையலுங்க நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பாட்டி சட்டைக்கு ஒரு பக்கம் வந்து பட்டன் வந்து தைப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி பட்டன் ஹோல் வந்து தைப்பாங்க. ஃபஸ்ட்டில் தாங்க இந்த தையெல்லாம் நம்ம கையில் வந்து தைச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ இதுக்குமே வந்து உங்களுக்கு மிஷின் வந்ததுனால சட்டையை மட்டும் தைச்சி கடையில் கொடுத்து பட்டன் வச்சு வாங்கிக்கிறாங்க. இப்போங்க பட்டன் வச்சு நம்ம அளவு எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம பட்டன் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கையூசி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளாத் என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நூல் எடுத்துக்கோங்க. நூலுங்க சிங்கிளாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம டபுளாக மடக்கிங்க ஊசியில் கோர்க்கணுங்க. கோர்த்து லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. ஊசியில் நூலை கோர்த்து நாட் போட்டு நம்ம எடுத்துக்கிட்டோங்க. இப்போ ரவுண்டு வரைஞ்சிருக்கோம். அதுக்கு மேலே பட்டனை வச்சு பெருவிரலில் அழுத்தி பிடிச்சிக்கணுங்க. இப்போ ஊசியை அடியிலிருந்து மேலே அந்த ஓட்டை வழியாக நம்ம மேலே எடுக்கணுங்க. கிராஸாக இருக்க ஓட்டையில் மறுபடியும் ஊசியை விடணுங்க. மறுபடியுங்க இன்னொரு ஓட்டையில் ஊசியை மேலே எடுக்கணுங்க. அதே மாதிரி கிராஸாக இன்னொரு ஓட்டையில் வெளியே விடணுங்க. இன்ட்டு ஷேப்பில் வருங்க. இதே மெத்தேடில் ஃபுல்லாக நம்ம தைச்சிக்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. ஏற்கனவே 7 நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்குங்க. அதோட வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பட்டனை ஃபுல்லாக நம்ம தைச்சிட்டோங்க. இப்போ துணியை பின்னாடி பக்கமாக திருப்பி எண்டு நாட் போட்டுக்கலாங்க. எண்டு நாட் போடுறது ஈஸி தாங்க. துணியில் ஊசியை குத்திங்க, நூலில் 2-3 சுற்றி நம்ம ஊசியை எடுத்துடலாங்க.
எடுத்துகிட்டு நூலை நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, எண்டு நட் நம்ம போட்டுட்டோம். பட்டன் நம்ம தைச்சிட்டோங்க. இப்போ பட்டன் வந்து நீங்கள் இழுத்து பார்த்தா கூட அது வராது, நல்லா ஸ்ட்ராங்காகவே நம்ம தைச்சிருக்கோங்க. அடுத்ததுங்க, இப்போ பட்டன் ஹோல் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கிளாத்துங்க இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து வரைஞ்சி வச்சுருக்கோம். அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நீங்கள் கொஞ்சமாக கட் பண்ணணுங்க. பட்டன் வந்து உள்ளே போகிற அளவுக்கு கட் பண்ணாலே போதுங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பட்டன் வந்து உள்ளே போகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாங்க. பட்டன்க உள்ளே போகுதுங்க. நம்ம கரெக்டாக தாங்க நம்ம கட் பண்ணியிருக்கோம். இப்போ கை ஊசியிலைங்க அதே மாதிரியே 4 நூலாக கோர்த்துங்க நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. ஊசியங்க நம்ம கீழேருந்து நம்ம மேலே எடுத்துக்கலாங்க. இப்போ அந்த ஹோல்லேருந்து வெளியே விட்டுங்க. அந்த நூலை வந்து ஒரு சுற்றி நம்ம ஊசியை மேலே எடுக்கணுங்க. திருப்பிங்க அந்த ஹோல் வழியாக ஊசியை வெளியே விட்டுங்க. நூலை ஒரு சுற்றி ஊசியை வெளியே எடுக்கணுங்க. இதே மாதிரி தாங்க நம்ம தச்சுக்கிட்டே வரணுங்க. ஊசியை ஓட்டையிலேருந்து மேலே விட்றோங்க. திருப்பி வந்து நூலை சுற்றுறோம், ஊசியை மேலே எடுக்கிறோங்க. இதே மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம தச்சுக்கலாங்க. இப்போங்க அந்த ஹோல் ஃபுல்லாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோங்க. இப்போ பின்னாடி திருப்பி நம்ம பட்டனுக்கு எப்படி எண்டு நாட் போட்டோமோ அதே மாதிரியே இதில் எண்டு நாட் போட்டு நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பட்டன் ஹோல் வந்து நம்ம தைச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பட்டன் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்குங்க டெய்லரிங், ஆரி, எம்ப்ராய்டரிங், சமையல், பியூட்டிஷியன் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.